أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدر وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நம்ம ரஹ்மத்தான ரமதானுடைய சிறப்புகள், அதோடைய ஒழுக்கங்கள், அதோடைய சட்டங்கள், அதை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நோன்பு விடுறதுக்குரிய காரணங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல முதலாவது காரணத்தை நேத்து பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு ரெண்டாவது காரணம், நோன்பு விடுறதுக்கான காரணம். அதுல ரெண்டாவது காரணமா என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பலவீனப்பட்ட நோயாளி அல்லது நோயிலிருந்து இனிமேல் சுகம் அடைவோங்கிற ஒரு ஆதரவு வைக்க முடியாத ஒரு மனிதர், அவர் வயது அதிகமாயிட்டால் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு பலவீனமாயிடுச்சு. இப்படிப்பட்டவங்க நோன்பு வைக்கிறது கடமை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க நோன்பு வைக்க சக்தி பெறல. அப்ப அதனால இவங்க நோயினால நோன்பு வைக்க முடியல, அல்லது பலகீனத்தால நோன்பு வைக்க முடியல, அல்லது வயசான காரணத்தினால நோன்பு வைக்க முடியல அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு திறமையான ஒரு முஸ்லிம் மருத்துவர் இருக்கிறார்ல. ஏன்னா மற்ற மருத்துவர்கள் இதோட இம்பார்ட்டன்ட், நோன்புனா என்ன, அது நமக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததுங்கிறத தெரிய மாட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, ஃபாஸ்டிங், விரதம், அதுக்கு உடம்பை விட நம்ம பாதுகாக்கிறத விட பெருசு இல்லையே அப்படின்ட்டு நினைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சிலருக்கு நோயாளியா இருப்போம், நோன்பே வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நோன்பு பிடிப்போம், அந்த நோய் கூட சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு இருக்குது, அவனுடைய மெர்சியோட கூடுனதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா மாற்று மத நண்பர்களுக்கு, அந்த துறையில இருக்கவங்களுக்கு படிப்பு தான் தெரியுமே தவிர அல்லாஹுடைய அருளை பத்தி, அவனுடைய ரஹ்மத்தை பத்தி புரியுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க நோன்பு வைக்க முடியாத பலகீனமான நிலையை அடையும் போது, இல்ல நோய் இனிமேல் குணமாகாதுங்கிற அந்த மாதிரி நிலையை அடையும் போது, இல்ல உங்களுக்கு வயசாய் போச்சு, இனிமேல் அந்த பலகீனத்தினால பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு முஸ்லிம் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதை உறுதி பண்ணிக்கங்க. ஆமா, அப்போ நீங்க நோன்பு வைக்காம இருந்தா பிரச்சனை இல்லை, நோன்பு விடுறதுக்கான காரணம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 64வது அத்தியாயம் 16வது வசனத்துல சொல்லி காட்டுறான், அத்தகுல்லாஹ மஸ்ததாத்து, உங்களுக்கு சாத்தியமான வரை அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல சூரத்துல் பக்கரா 286, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அதாவது எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆத்மாவுடைய சக்திக்கு மேல நம்ம நிர்பந்தம் செய்யறது இல்லை. சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க உங்க சக்திக்கு மீறி பிடிக்க முடியலையா, வயசாயிருச்சா, இல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய நோயா இருக்கா, இல்ல உங்கள்ட்ட பலகீனம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கா, அப்படி நீங்க நோயை விடலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க ஆதாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வயது முதிர்ந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, வயது முதிர்ந்த ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாலும் சரி, இவர்களால் நோன்பு வைக்க முடியலன்னா அவங்க ஒவ்வொரு நாள் நோன்புக்கும் பகரமா ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும்
இந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரில அத்தியாயம், அதாவது தஃப்சீர் பத்தின பாடத்துல நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வயசாயிருச்சு, பலகீனமா இருக்கு, இல்ல நோயால நமக்கு நோன்பு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம அதுக்கான பரிகாரம் அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வயது முதிர்ந்த பெரியவர்கள் நோன்பு வைப்பதற்கு ஆற்றல் இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து அனஸ் ரலியல்லாஹு அவங்க செஞ்சது மாதிரி செய்யலாம். அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, சஹாபிகள்ல மிகப்பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்க வயது முதிர்ந்த காலத்துல அவங்க என்ன செய்வாங்க, ஓராண்டோ அல்லது 2 ஆண்டுகளோ அந்த கடைசி காலத்துல அவங்க நோன்புக்கு பகரமா ரொட்டி இருக்குல்ல, அந்த ரொட்டியை சுட்டு கறியையும் செஞ்சு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தாங்க. ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கறது. அப்ப நோன்ப விட்டாங்க இப்படின்றாங்க. அப்ப வயது முதிர்ந்த அந்த காரணத்தினால நமக்கு நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கிறது, அவங்க நோன்பு வைக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் 2 நேர சாப்பாடை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது இல்லையா. அதுக்கடுத்து வந்து ஒரு நல்ல முறைவுல உணவு செய்து அந்த நோன்பாளிகளோட எண்ணிக்கை அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொன்னதா புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்குது. அப்போ நாமளும் அதே மாதிரி செய்யணும். அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க அறிஞர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வயது முதிர்ந்தவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துனா அவங்க நோன்பை விட்டுறலாம். ஒரு நாள் நோன்புக்கு பறந்தலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். உணவு தயார் செய்து விட்டு நோன்பின் எண்ணிக்கை அளவுக்கு ஏழைகளை அழைத்து நம்ம கொடுக்கணும். அல்லது நோன்புக்கு பதிலாக பாதி சாகு பேரிச்சம்பழத்தையோ அல்லது கோதுமையையோ அல்லது அரிசியையோ ஒரு ஏழைக்கு வழங்கணும். ஒண்ணு சமைச்சு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி அதுக்குரிய பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து இதுக்குரிய காரணத்தை சொல்றாங்க, தொழுகையை சுருக்குறதுக்கு அனுமதி உள்ள தூரம் அளவுக்கு பயணம் செய்யக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு பயணம் நம்ம செஞ்சோம்னாலே நோன்பையும் விடலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப பயணத்துல இருக்கும்போது நோன்பை விடலாங்கிறதுக்கு குர்ஆன் சுன்னாவுல நிறைய ஆதாரம் இருக்கு. அதை எல்லாம் எல்லா இமாம்களும் ஒன்றுபட்ட ஒரு ஏகபுத்த முடிவுகளும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா, 2வது அத்தியாயத்துல 186ல, நீங்க வந்து ஒரு நோயாளியா இருந்தா பிரயாணத்துல இருந்தா அந்த நோன்புகளை மற்ற நாட்கள்ல எண்ணி விடுபட்டதை கணக்கு பண்ணி புடிங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை திரும்பவும் இங்க நினைவு ஊட்டுறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, பயணத்துல இருந்தா, அதாவது வந்து ஒரு நாள் நம்ம பயண தூரம் போறோம்ல, அப்படி போகும்போது தொழுகையை சுருக்கி தொழுகிறோம்ல, அந்த அளவுக்கு பயணம் போனாலும் நோன்பை விடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இங்க இதுல எல்லாருக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆஹ் நோன்பை விடுறதுக்கான காரணங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸையும் சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் பயனாளிக்கு தொழுகையில பாதியையும் நோன்பையும் தளர்த்திட்டான். இன்னும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும், பால் ஊட்டக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை தளர்த்தி சலுகை கொடுத்திருக்கான். இந்த ஹதீஸ அனஸ்ல அறிவிக்கிறாங்க. சுனன் நசையில 2237வது ஹதீஸா பதிஞ்சிருக்கு. இந்த இடத்துல அறிஞர் இப்னு குசாமா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய முக்னி முக்னிங்கிற ஒரு கிதாப்ல எழுதியிருக்காங்க, நோன்பை விடுறது பயனாளி பயணத்துல இருக்கவருக்கு ஆகமானது. தொழுகையை சுருக்குவது அவருக்கும் நீண்ட பயணத்துல மட்டும் அந்த தொழுகை சுருக்குறதுக்கும் நோன்பை விடுறதுக்கும் அனுமதி இருக்கு அப்படிங்கிறதுல முஸ்லிம்கள் அனைவருமே ஏகோபித்த ஒரே ஒத்த கருத்துல இருக்கிறாங்க. அதான் யாரா இருந்தாலும் சரி, ஒரு பயணம் போறாங்க அப்படின்னா அந்த பயணத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை சேர்த்தும் குறைத்தும் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கான். அதே மாதிரி அவங்க என்ன செய்யலாம், நோன்பை விடுறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுத்திருக்காங்கிறத எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க.
உள்ளூர்ல இருந்தா கட்டாயமா பிடிக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இந்த நோன்புடைய சட்டத்துல பார்த்து வரோம். இப்ப பயணத்துல நோன்பு வைக்கிறது எப்படி எல்லாம் வைக்கலாம், யாரு வைக்கணும், யாரு வைக்கக்கூடாது, அதனுடைய வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாடத்துல உஸ்தாத் சொல்றாங்க. இந்த பயணத்துல நோன்பு வைக்கிறது இருக்குல்ல, அது 3 வகை இருக்கு. அந்த 3 வகைய பத்தியும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னென்ன வகைகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரமலான் மாதத்துல தம்மோட முஸ்லிம்கள் 10,000 பேரை அழைச்சுக்கிட்டு மக்கா வெற்றி கொள்வதற்கு அவங்க போறாங்க. அப்ப மதீனாவுல இருந்து மக்கா நோக்கி புறப்பட்டாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகை தந்ததுல இருந்து 8 ஆண்டுகள் 6 மாதம் முடிஞ்சு இந்த விஷயம் நடைபெறுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நோன்பு நோற்றவர்களா அவர்களோட இந்த இருந்த முஸ்லிம்களும் நோன்பு நோற்றவர்களா பயணத்தை தொடங்குறாங்க. இறுதியில அவங்க அந்த பயணம் போய்க்கிட்டே இருக்கையில ததீத் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது அவங்க என்ன செய்றாங்க, அம் இந்த இடம் வந்து உஸ்பானுக்கும் உதைதுக்கும் இடையில உள்ள ஒரு நீர்நிலையா இருந்துச்சு. அங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோன்ப விட்டுட்டாங்க. மக்களும் நோன்ப விட்டுட்டாங்க. இப்ப பயணம் கிளம்பையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோழர்களும் நோன்பு புடிச்ச நிலையில தான் கிளம்பியிருக்காங்க. ஆனா இடையிலேயே ஒரு இடத்துல வந்ததோட ஒரு நீர்நிலையில தங்குறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நோன்பு விட்டுட்டாங்க. கூட வந்த தோழர்களும் நோன்ப விட்டுட்டாங்க. இந்த செய்திய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 3941வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல அடுத்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரமலான்ல பயணம் செஞ்சாங்க. நோன்பு நோட்டு இருந்தாங்க. அந்த உஸ்வா அப்படிங்கிற அந்த இடம் வந்ததுமே ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வர சொல்லி மக்கள்ட்ட காமிச்சுட்டு பகல்ல இந்த நீரை குடித்து நோன்பை விட்டு விட்டாங்க. இப்படியே மக்கா வந்து சேர்ந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த விஷயத்துல சொல்றாங்க, பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து இருந்தாங்க, நோன்பு விடவும் செஞ்சாங்க. ஆகவே விரும்புனவங்க நோன்பு வைங்க, விரும்புனவங்க நோன்ப விடுங்க இப்படின்னு சொல்றாங்க. இது முதல் வகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல நோன்பு வச்சும் இருக்கிறாங்க, நோன்பு இடையில விட்டும் இருக்கிறாங்க. அதுக்கு வைக்காமயும் இருந்திருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு குடுத்த சலுகை. இத விரும்புனவங்க இத செய்யலாம். இது முதல் வகை. 2வது வகை சொல்றாங்க, பயணத்துல நோன்பு வைக்கிறது, இன்னும் நோன்ப விடுறது 2க்குமே ஆ எது விருப்பமோ அவங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பயணத்துல ஒரு சில சமயம் கடுமையான வெயில் பொழுதுல இருந்தோம். அப்ப வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய கைய கடுமையான வெப்பத்தால தலையில வச்சுக்கிட்டாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, இப்னு ரவாஹா ஆகியோர தவிர எங்கள்ல யாருமே நோன்பாளியா இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும், இப்னு ரவாஹா இந்த 2 பேர தவிர பாக்கி எல்லாருமே நோன்பு விட்டுட்டோம். ஏன்னா அது ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல நோன்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? முதல்ல நோன்பு விட்டிருந்தாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது, நம்மளுடைய உஸ்தாதும் சரி, நம்முடைய அறிஞர்களும் நமக்கு என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, பயணத்துல யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க நோன்பு வச்சுக்கலாம். யாருக்கு முடியலையோ அவங்க நோன்ப விட்டுறலாம் அப்படிங்கிறத தெரியுது. 3வது வகை, நோன்பை விடுறதுக்கு ஆர்வம் ஊட்டுறது. அதுக்கு கட்டளையிடுறது. நோன்பு வைக்கிறத எச்சரிக்கை செய்றது. இதுக்கு என்ன ஆதாரம்? நோன்பு வைக்காதீங்க. நோன்பு வைக்கிறது நல்லதில்ல. அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை செய்றது. இதுக்கு வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவை வெற்றி கொண்ட ஆண்டு இருக்குல்ல, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மர்ருல் பஹ்ரான் அப்படிங்கிற இடத்த வந்ததும் எதிரிகளை போர்ல சந்திக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அறிவிப்பு செய்றாங்க மக்களுக்கு. அறிவிப்பு செஞ்சுட்டு சொல்றாங்க, நோன்பை விடும்படி எங்களுக்கு கட்டளையிட்டாங்க. நாங்கள் அனைவருமே நோன்ப விட்டுட்டோம். நோன்பு வச்சுக்கிட்டு தான் அவங்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம காலையில வந்து எதிரிகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால எல்லாரும் நோன்ப விட்டுருங்க. அப்ப இந்த இடத்துல கட்டளை. அப்பதான் நம்ம சக்தியோட, ஆற்றலோட, வலிமையோட அவங்களோட போர் செய்ய முடியும். அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஜாமி திர்மிதில 1607வது ஹதீஸா வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, மக்காவை வெற்றி கொண்ட ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்ற நிலையில வந்திருக்கிறாங்க. ஆனா இடையில நோன்ப தொறந்துட்டாங்க.
அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நோன்பு வைக்காதீங்கன்னு மக்கள்கிட்ட கட்டளை இடுறாங்க. அப்போ ஒவ்வொரு செய்தியும் நமக்கு பார்க்கும்போது நம்ம பயணத்துல நோன்பு வைக்கவும் செய்யலாம், விடவும் செய்யலாம். நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நோன்பு விடுறதே சிறந்ததுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்து இந்த பயணி நோன்பு வைக்கிறாங்கல்ல, அதோட சட்டம் என்ன? நோன்பு வச்சாச்சு. அப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நோன்பு வைக்கிறதுக்கு 3 நிலைகள் இருக்கு. அத நம்ம பத்தி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பயணி நோன்பு விடுறது கூடுங்கிற சட்டம் குர்ஆன் சுன்னாவுல முடிவா எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல பயணி ஒருத்தர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்றாங்க. மார்க்க ஆதாரங்களை நம்ம ஆழ்ந்து கவனிச்சா பயணி நோன்ப 3 நிலைகள்ல வைக்கலாம். அந்த 3 நிலை வகைப்படுத்தணும். எப்படி எப்படி? முதல் நிலை சொல்றாங்க, நோன்பு வைக்கிறது அவருக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். ஆனா அத அவரால சமாளிக்கவும் முடியாது. இந்த வகையான பயணி கண்டிப்பா அந்த நோன்பை விட்டுறணும். அப்படி அவர் நோன்பு வைக்கிறது அவருக்கு ஹராம். அந்த நோன்பு கூடாது. அதாவது பயணத்துல நோன்பு வைக்கிறது அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அத அவரால சமாளிக்கவும் முடியாது. இந்த நிலையில நோன்பு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்படி அவர் நோன்பு வைக்கிறது அவர் மேல ஹராமு. அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளவும் படாது. ஏன்னா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குர்ஆன் வசனத்தை எடுத்து போடுறாங்க. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீங்க. நிச்சயமா அல்லாஹ் உங்கள் மீது மிக கருணை உடையவனாய் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி உங்களை நீங்களே ஆபத்துக்கு உள்ளாக்கிறாதீங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இல்ல தஹ்லுக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துல 195வது வசனத்துல சொல்றான். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவு சிரமப்பட்டு பயணத்துல அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்திருந்தும் நம்ம நோன்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது முதல் நிலை. 2வது நிலை என்ன? நோன்பு வைப்பதால் அவருக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அவருக்கு தாங்கிக்கிற முடியும். நோன்பை விடுறதுக்கு அவருக்கு இலகுவா நோன்பு பிடிக்கிறதுக்குள்ள அது அவருக்கு இலகுவா இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்துல அவர் நோன்பை விடுறது சிறந்தது. நோன்பு வைப்பது அவருக்கு மக்ரூஹ் வெறுக்கப்பட்டது. அதாவது நோன்பு வைக்கிறதால அவருக்கு சிரமத்தை தாங்கிக்கிற முடியும். அது அவருக்கு அதுல சிரமங்கள் வந்தாலும் அதையும் தாங்கிக்க முடியும். நோன்பும் வைக்க முடியும். ஆனா இவர் நோன்பு வைக்கிற நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நோன்பு விடுறது சிறந்தது. நோன்பு வைக்கிறது வெறுக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பயணத்துல அவங்க சலுகை கொடுத்திருக்கோம். அதை பயன்படுத்திக்கோங்க எப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல இருந்தாங்க. அப்ப மக்கள் கூட்டத்துல ஒருத்தர் நிழல்ல படுத்திருப்பத பார்த்து இவர் யாருன்னு கேட்டாங்க. அப்ப இவர் நோன்பாளின்னு மக்கள் சொன்னாங்க. பயணத்துல நோன்பு வைப்பது நன்மையில உள்ளதில்லையே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க. இந்த செய்தியை இங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மரத்துக்கு அடியில ஒருத்தரை படுக்க வச்சிருக்காங்க. அவர் மேல தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இந்த தோழருடைய நிலை என்னன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதுக்கு இவர் நோன்பாளி. அதனால இவர் இப்படி படுத்திருக்காருன்னு மக்கள்லாம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பயணத்துல நீங்க நோன்பு வைப்பது நன்மையான ஒரு விஷயம் இல்லையே. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்க சலுகைகளை ஏன் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதை ஏன் நிராகரிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. அதனால நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சுனன் நசைல 2226வது ஹதீஸ். அப்ப இங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பயணத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிடிக்க வேண்டிய தேவை இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் நம்ம கொடுத்த அழகான சட்டத்தை சலுகைகளை ஏன் ஏற்றுக்காம இருக்கணும் அப்படின்னு. 3வது ஒரு நிலை. நோன்பு வைக்கிறது அவருக்கு எந்த வித சிரமமும் இருக்காது. அதுல சமாளிக்கிறதும் அவருக்கு சிரமமா இருக்காது. ரொம்ப இலகுவாத்தான் இருக்கும். இந்த நிலையில அவர் நோன்பு வைக்கிறது கூடும். நோன்பை விடுறதும் கூடும். ஒரு சாதாரண பயணம் போறோம் பாத்தீங்களா, ஒரு 4-5 மணி நேரம். அது நமக்கு தாங்கும். அதுல எந்த சிரமம் வந்தாலும் அதையும் சமாளிச்சுக்கலாம். அப்ப நோன்பு வைக்கலாமாண்டா வைக்கலாம், கூடும். ஆனா விடுறதும் கூடும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை இங்க சொல்றாங்க. ஹம்சா இப்னு அம்ரு அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் பயணத்துல நோன்பு வைக்கட்டுமான்னு கேட்டேன்.
அவர் அதிகம் நோன்பு வைப்பவரா இருந்தார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்பினால் நோன்பு வை, நீ விரும்பினால் நோன்பை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல 1807வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? விரும்பினா வைக்கலாம், விரும்பினா நம்ம விடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நிச்சயமா அல்லாஹ் தனது சலுகைகளை பயன்படுத்தணும்னு அல்லாஹ் விரும்புறான். அவன் தடுத்த காரியங்களை மக்கள் செய்வத வெறுப்பது மாதிரி, அவன் தடுத்தத மக்கள் செய்யாம இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்த சலுகைகளையும் நம்ம பயன்படுத்தணும்னு அல்லாஹ் விரும்புறான். இத வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமதுல 5600வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சலுகைகள் கொடுக்குறானோ அதையெல்லாம் நம்ம அழகான முறையில பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, பயணத்துக்கு நோன்பு வைக்கிறவரா நீங்க பழிக்காதீங்க, நோன்பை விடுறவரையும் நீங்க பழிக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பயணத்துல நோன்பு வச்சு இருக்கிறாங்க, நோன்பை விடவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃப்ல 1877வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஒருத்தர் நோன்பு வச்சாருன்னா அவரை நம்ம ஒரு மாதிரி பார்க்க கூடாது, பேசக்கூடாது. ஆனா நோன்பு விட்டவரா, ஏன் உனக்கெல்லாம் முடியத்தானே செய்யும், இவ்வளவு நல்லா இருக்க, ஏன் நோன்பு வைக்காம இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும் கூடாது. ஏன்னா நம்ம ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மாதவிடாய் அல்லது பிரசவ உதிரப்போக்கு இருக்கிறவங்க, இந்த பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்கிறது கூடாது. அவங்க நோன்பை விடணும். பிறகு அந்த நோன்பை ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாடி கலா செய்யணும். இதுல அறிஞர்கள் எல்லாருமே ஏகோபித்த ஒரே முடிவா அழகான முறையில அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை வந்து ஒரு பெண் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட வந்து நான் அதாவது வந்து சொல்லி கேக்குறாங்க, நாங்க சுத்தமாகி விட்டா தொழுதா போதுமா, அல்லது மாதவிடாய் காலத்துல தொழ வேண்டுமா, அல்லது இப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, நீ ஹாரிஜியா அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்ணா அப்படின்னு. ஆமா அப்படின்ட்டு வந்து சொல்லவுமே, நாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தோம், எங்களுக்கு மாதவிடாய் வரும், எங்களை அவங்க வந்து தொழும்படி ஏவ மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அந்த பெண்ணு வந்து கேக்குறாங்க, அப்பையும் தொழுகணுமான்னு. இல்ல, எங்களை அப்படி ஏவல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஆதா ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரில 310வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் அவ தொழாமல் நோன்பு வைக்காமல் இருப்பதில்லையா, இதுதான் அவங்களுடைய மார்க்கம் குறைவாக இருப்பதாகும். அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தங்கள் எழுதுறாங்கன்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்குன்னா பெண்கள் 2 பேரும் சாட்சிக்கு வேணும், ஆண்கள் ஒருத்தர் இருந்தா போதும். ஏன்னா பெண்கள் மார்க்கத்தின் குறை உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த செய்தியத்தான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துவிட்டா அவ தொழாமல் நோன்பு வைக்காமல் இருப்பதில்லையா, இதுதான் அவளுடைய மார்க்கத்தினுடைய குறைபாடு. ஆண்களுக்கு இந்த நிலைமை இல்லைல, அவங்க நிறைவா எல்லா மாசத்துல எல்லா நாட்களையும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களா, தொழக்கூடியவர்களா இருக்காங்கல்ல, நமக்கு சின்ன குறை இருக்குல்ல, இத சொல்லி காட்டுறாங்க. அப்போ அது மாதிரி அப்ப மாதவிடாய் ஏற்படும் போதும் நோன்பு வைக்கக் கூடாது. குழந்தை பேறு பெற்றிருக்க அந்த அசுத்தமான நிலையத்துல நோன்பு வைக்கக் கூடாது. அப்படி அதையும் மீறி ரமலான் மாசம் வந்துருச்சு, அது எப்படி நோன்பு வைக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நோன்பு வச்சா அது பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுறது. அந்த நோன்பும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரமலான் மாதத்துல ரமலான் மாதத்தை அடைந்து, அது ரமலான் நோன்புடைய மாதம் இல்லையா, அப்படி இருக்கும்போது கனவுல அவங்களுக்கு அசுத்தங்கள் ஏற்பட்டாலோ, அல்லாத வந்து அவங்களுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டாலோ, அல்லது மனைவிகளோட அவங்க சேர்ந்து உடல் உறவுல ஏற்பட்டாவோ பெருந்துருக்கு அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா, இப்படி இருக்கிற நிலையில ஃபஜ்ர் அதிகாலை அவங்க அடையும் போது அவங்க வந்து நோன்பை முதல்ல நோற்றுவாங்க, பிறகு அவங்க குளிப்பாங்க, நோன்பை தொடருவாங்கன்னு சொல்றாங்க. உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி
சஹீல் புகாரில 1795 ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்போ ரமலான் மாசத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதிச்சிருக்கான் இரவு நேரங்கள்ல உண்றது, குடிக்கிறது, உடலுறவு கொள்றது. சோ அப்ப இந்த மாதிரியான நேரத்துல சம்டைம் அவங்க தூங்கிட்டாங்க, அசந்துட்டாங்க, லேட் ஆயிடுச்சு. அப்போ வக்து முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவசரமா போய் குளிச்சுட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு வந்தா வக்து முடிஞ்சு போயிரும். சாப்பிடாம பட்டினி நோன்பா இருக்கணும். அது பலகீனத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாம உழவு செஞ்சுக்கிட்டு முதல்ல சாப்பிட்டு சகர் உணவை முடிச்சிடணும். அது மிகப்பெரிய சுன்னா, அல்லாஹுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதுக்கு பின்னாடி வக்து முடியறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு நம்ம அந்த வக்து தொழுகைய தொழுகணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹு அக்பர்! எப்படிம்மா குளிக்காம தட்ட தொடுற, டம்ளர தொடுற, சாப்பிடுற, இது கூடுமா? அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதுக்கும் வழிகாட்டியிருக்காங்க. இல்லையா? சரி. அதுக்கு அடுத்து கர்ப்பமா இருக்கிறவங்க பிள்ளைக்கு பால் ஊட்ட தரக்கூடிய தாய். இவர்களுடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகைய குடுத்திருக்கான். இவங்க நோன்ப அந்த மாசத்த விட்டுட்டு அடுத்த மாசத்துகள்ல, அதாவது அவங்க பால் குடி நிறுத்தினதுக்கு பின்னாடியோ, இல்லது குழந்தை பெற்றதுக்கு பின்னாடியோ அவங்க அந்த நோன்ப பிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பலகீனம் இருக்கும் இல்லையா? இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இமாம் இப்ராஹிம் ரஹிமஹுல்லா அவங்க சொன்னதா, பாலுகுற்ற பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணு தங்கள் உயிர் மீதோ அல்லது தங்கள் குழந்தை மீதோ பயந்தா அவங்க நோன்பை விட்டணும். பிறகு அந்த நோன்புகளை அவர் கலா செய்யணும். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா சஹீஹ் நூல்ல தஃப்சீர் அத்தியாயத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப கர்ப்பிணி பெண், பாலூற்ற பெண் 2 பேருக்கும் நோன்பு வைப்பதுல விதிவிலக்கு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நோன்பை விடுறதுக்கு நிர்பந்தப்படுத்துறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நோன்பாளியை ஒருவர் அச்சுறுத்தி நிர்பந்தப்படுத்துறார். நீ நோன்பு வச்சிருக்க, நோன்ப விடல, உன் கைய வெட்டிருவேன், காலை வெட்டிருவேன், இல்ல உன் உயிருக்கு ஆபத்து இப்படின்னு சொல்லி பயங்காட்டி மிரட்டுறாங்க. இப்படி டயத்துல இது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த நேரத்துல தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல நோன்பை விடுறது தப்பு இல்ல. இவங்க குற்றப்பரிகாரம் செய்ய தேவையில்ல. அந்த நோன்பை மட்டும் என்ன செய்யணும், அடுத்த நாள்ல கலா செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், யாராச்சும் நம்பிக்கை கொண்டதுக்கு பின்னாடி அவர் அல்லாஹ்வை நிராகரித்தால் அவரை பற்றி கவனிக்கப்படும். அவருடைய உள்ளம் நம்பிக்கை கொண்டு முற்றிலும் திருப்தி அடைந்தே இருக்க, அவர் நிர்பந்திக்கப்பட்டு நிராகரித்தால் அவர் மீது யாதொரு குற்றமும் இல்ல. எனினும் அவருடைய உள்ளத்துல நிராகரிப்பே நிறைந்திருந்து அவ்வாறு செய்தால் அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம்தான் ஏற்படும். அவருக்கு கடுமையான தண்டனையும் உண்டு. 16வது அத்தியாயத்துல 106வது வசனம். அப்ப நிர்பந்திக்கப்பட்டு குஃப்ரான விஷயத்த வார்த்தையை சொன்னாலும் சரி, இல்ல அத செஞ்சாலும் சரி, அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன்னா அவங்களுக்கு நிர்பந்தம். அதனால. ஆனா மனசு விரும்பல. மனசு அல்லாஹ்வத்தான் விரும்புது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. வெளிப்படையில இருக்கிறதுனால அல்லாஹ் அத மன்னிச்சிருவான். ஆனா மனம் விரும்பி அதை செஞ்சா அது மிகப்பெரிய தண்டனைக்கு உரிய செயலா இருக்குங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் தனது உம்மத்தை விட்டும் அது தவறுதலாக செய்து விடுவதையும், மறதியில செய்து விடுறதையும், இன்னும் நிர்பந்திக்கப்பட்டு செய்யறதையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப பாருங்க, ஒரு விஷயத்த தவறா செஞ்சுட்டோம், மறதியா செஞ்சுட்டோம், இல்ல கட்டாயமா ஒருத்தரோட கட்டாயத்தின் பேர்ல, நிர்பந்தத்தின் பேர்ல செஞ்சுட்டோம்னா, அல்லாஹ் இந்த 3 பேருக்கும் மன்னிப்பு குடுக்குறானாம். அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. இப்னு மாஜால 2033வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவெல்லாம் சலுகை குடுக்குறான். நோன்பு வைக்கிறதுல யார் யாரெல்லாம் நோன்பு வைக்க தேவையில்ல, அவங்க விட்டா பாவம் இல்ல, தப்பு இல்லங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது உம்மத்தை விட்டும் தவறுதலா செய்யறதையும், மறதியில செய்யறதையும், இன்னும் நிர்பந்திக்கப்பட்டு செய்யறதையும் மன்னிச்சுட்டான்
அப்படின்னு சொல்றாங்க. இப்னு மாஜால 2035வது ஹதீஸா வருது. சுப்ஹானல்லாஹ். ஓகே. அடுத்து சொல்றாங்க, பிற மனுஷரோட அவசிய தேவைக்காக நோன்பு விடுறது. எப்படி பிற மனுஷர்களுடைய அவசிய தேவைக்கு நம்ம ஏன் நோன்பு விடணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அத போய் காப்பாத்தணும். இப்ப என்ன செய்யணும்? அந்த இடத்துல நம்ம தண்ணியில போய் முங்கி, அத புடிச்சு தூக்கி கொண்டு வரணும்னா, அப்ப தண்ணி எல்லாம் வாய்க்குள்ள போயிரும். அப்போ அந்த நேரத்துல நிர்பந்தமா போகுதா? நம்ம அவங்களுக்காக நோன்பு விடக்கூடிய நிலைமை. இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு. உள்ளுக்குள்ள மக்கள் இருக்காங்க. அவங்கள போய் காப்பாத்தணும். அப்போ அந்த இடத்துல நம்ம நோன்ப விட்டுட்டு, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மாதிரியான அனர்த்தங்கள், ஆபத்துக்கள் அந்த மாரி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம நோன்ப விட்டுட்டு, அவங்கள போய் காப்பாத்துறதுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம விடுறதுல தப்பில்ல. இந்த மாதிரி நேரத்துல நம்ம அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய எந்த ஒண்ணும் இல்ல. ஆனா, அந்த நோன்ப கலா செய்யணுங்கிறத அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இதுதான் பிறருக்காக நம்ம நோன்பு விடுறது. அதுக்கு அடுத்து இன்னொரு காரணம் சொல்றாங்க. ஒருவருக்கு பசி, தாகம் கடுமையா ஏற்பட்டுருச்சு. அந்த பசி நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா கடுமையான பசி, கடுமையான தாகம். இப்ப சாப்பிடல, குடிக்கலன்னா அவங்க உயிர் போயிரும். இல்ல கண் பார்வை இழந்துருவாங்க. இந்த மாதிரியான ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற நேரத்துல அந்த நோன்ப முடிச்சுட்டு சாப்பிட்டுறலாம், குடிச்சிடலாம். நம்ம நோன்ப விடலாம். இதுக்கு அனுமதி இருக்கு. அந்த நோன்புக்கும் பரிகாரம் கொடுக்க தேவையில்ல. கலா செஞ்சா போதுமானது. ஏன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களை நீங்களே ஆபத்துக்கு உள்ளாக்கிறாதீங்க. 2வது அத்தியாயம் 195வது வசனம். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம நோன்ப விடுறது நமக்கு ஆகமாக்கப்பட்டதா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள 22வது அத்தியாயத்துல 78வது வசனம், 4வது அத்தியாயத்துல 29வது வசனம், 2வது அத்தியாயத்துல 185வது வசனம், இதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டி, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்துல எந்த ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தல. உங்களை நீங்களே அழிவுக்குள்ளாக்கிறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் கட்டளை இடுறான், லேசத்தான் சொல்றான், கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. இப்படிங்கிற இந்த வசனத்தை எல்லாம் நமக்கு சொல்லி, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நமக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்றாங்க. யாராச்சும் பாவம் செய்யக்கூடிய எண்ணம் இல்லாம பசியின் கொடுமையினால நிர்பந்திக்கப்பட்டு அவங்க எதையாச்சும் சாப்பிட்டா அவங்க மேல குற்றம் இல்ல. நிச்சயமா அல்லாஹ் நிர்பந்தத்திற்குள்ளான அவருடைய குற்றங்களை மிகவும் மன்னித்து கருணை கூடியவனாய் இருக்கான். இப்ப நிர்பந்த சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்கும் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ்வின் பாதையில எதிரிகளோட போர் செய்யறதுக்கு வலிமை வேண்டுங்கிறதுக்காக நோன்பை விடலாம். அப்படி நோன்பை விடுறவங்க கலா செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு இப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்லி காமிச்சாங்கல்ல சஹாபாக்களை, நீங்க நோன்பை விட்டுருங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், எதிரிகளை சந்திக்கணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த செய்தியவே இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல உள்ளூரில் இருக்கும்போது நிகழ்ந்தால் நோன்பை விட்டுறலாம். எதிரிகளை எதிர்க்க வலிமை பெற முடியும் என்றால் நோன்பை விட்டு விடலாம். அப்படி இந்த கருத்து எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து முடிவா ஒரு மனதா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்தெந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் நோன்பை விடலாம் அப்படிங்கிறதுக்குரிய அழகான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நோன்பை முறிக்கக்கூடிய செயல். எதையெல்லாம் நம்ம நோன்பு வச்சிருக்கோம், எந்த செயல்கள்லாம் நம்ம செஞ்சா நோன்பு முறிஞ்சிரும், இதுக்கு மேல நோன்பு செல்லுபடியாகாது அப்படிங்கிற அந்த நோன்பை முறிக்கக்கூடிய, நோன்பை வீணாக்கக்கூடிய செயல்கள் நிறைய இருக்கு. அதுல முதல் விஷயமா எதை சொல்றாங்கன்னா, நோன்பு வச்சுக்கிட்டு அந்த பகல் காலங்கள்ல கணவன் மனைவி ஒண்ணு சேர்றது, இது நோன்பை முறிக்கக்கூடிய செயலா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துல 187வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இனி நீங்கள் இருள் நீங்கி விடியற்காலை ஃபஜ்ர் ஆகிவிட்டது, உங்களுக்கு தெளிவாகும் வரையில நீங்க நோன்பின் இரவு காலங்கள்ல மனைவியோட சேருங்க, உண்ணுங்க, குடிங்க, உங்கள் மேல தப்பு இல்ல. ஆனா பகல் வெளுத்ததுக்கு பின்னாடி நீங்க இதுல இருந்தெல்லாம் தவிர்த்து நோன்பை முழுமையாக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப அதை மீறும் போது நோன்பு முறிந்துரும்
அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஓ அவங்க வந்து உட்கார்ந்திருந்தாங்க ஒரு சமயத்துல. அப்போ ஒரு மனிதர் அங்கிருந்து வந்து, "அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழிஞ்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றன்னு?" நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. "நான் நோன்பாளியா இருக்கும்போது என்னுடைய மனைவியோட நான் சேர்ந்து இருந்துட்டேன். ஸோ அதனால நான் அழிஞ்சுட்டேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 1800வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்ப நோன்பு நோற்ற நிலையில உறவு வைத்த செயலால நான் அழிஞ்சுட்டேன்னு அந்த நபி தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதுவும் சொல்லாம அத மறுக்கல இருக்கிறாங்க. அந்த செயல நோன்பை முறிச்சு விடுறது அப்படிங்கிறது வந்து இது பெரும் பாவம்ங்கிறத நமக்கு அறிய முடியுது இல்லையா? சில அறிஞர்கள் சொல்றாங்க. சொல்லும்போது அறிஞர் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் நோன்பாளியின் மீது பகல் நேரத்துல உடலுறவு கொள்வத, உண்பத, குடிப்பத ஹராமாக தடுக்கப்பட்ட ஒரு செயலா ஆக்கியிருக்கான். அப்படிங்கிறது கல்வியாளர்களுக்கு மத்தியில மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்ல. ஏன்னா அது தவறுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இத சொல்லிட்டு சொல்றாங்க, அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தடவ உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து, "அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிஞ்சுட்டேன், நான் அழிஞ்சுட்டேன்னு" சொல்லிட்டு வர்றாரு. "உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு கேட்கையில, அந்த மனிதர் சொல்றாரு, "நான் என்னுடைய மனைவியோட ஒண்ணு சேர்ந்து இருந்துட்டேன். அதனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையா இருக்கு." அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. "சரி அப்படியா? நீ என்ன செய்ய இதுக்கு பரிகாரமா அடிமைய விடுதலை செஞ்சுரு." அப்படின்னு சொல்றாங்க. "உன்னோட வசதி இருக்குதா?" அப்படின்னு அந்த மனிதர்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, "இல்ல என்கிட்ட அந்த மாதிரியான வசதி இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 மாதம் நீ தொடர்ந்து நோன்பு நோக்கணும். அதுக்கு உனக்கு சக்தி இருக்கா? போய் நோன்பு புடி அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது சொன்னதுமே அவரு எனக்கு அந்த அதுக்கான சக்தி எதுவும் இல்லையேன்னு சொல்றாரு. அப்பன்னா நீ 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வசதி இருக்குதா? அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்ட்ட கேட்கிறாரு. அதுக்கும் அந்த மனிதர் சொல்றாரு, "இல்ல எனக்கு அவ்வளோலாம் வசதி இல்ல." அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒ அ அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க கிட்ட ஒரு அராக் பேரிச்சம்பழம் அவங்கள்ட்ட அந்த நேரத்துக்கு வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆ அந்த மனிதர கூப்பிட்டு, "கேள்வி கேட்டவர் எங்கப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்தா இருக்கிறேன்னு" சொல்றாரு அவரும். "இந்தா இந்த பேரிச்சம்பழத்த இத எடுத்துட்டு போயாச்சும் நீங்க மக்களுக்கு தர்மமா குடுத்துரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, "அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பேரிச்சம்பழங்கள ஏழைகளுக்கு குடுக்க சொல்றீங்க. இந்த மதீனா நகர்ல இந்த கற்கள், பாறைகள் நிறைந்த 2 மலைகளுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே என்னைய விட யாரு ஏழையா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் இத சொன்னதோட கடவாய் பற்கள் அளவு தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு சொன்னாங்களாம், "இத உனது குடும்பத்துக்கே நீ கொண்டு போய் குடு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 1800வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி மற்றொரு ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர பார்த்து, ஆ அவர ஒரு கேலியாகவோ, ஒரு கிண்டலாகவோ, ஒரு நக்கலாகவோ, "ஏன் இப்படி செஞ்சேன்டும்" கேட்கல. அதுக்கு பரிகாரம் சொல்றாங்க. அது முடியாதப்போ, அவங்களே அத குடுத்து இந்தா ஏழைகளுக்கு குடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கும் ஒரு என்னைய விட வேற யாரு இருக்க முடியுங்கிறது சரி. நீங்களே போய் சாப்பிடுங்க. உங்க குடும்பத்தாருக்கே குடுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர பார்த்து நம்ம அவங்களுடைய இயலாமைகள பார்த்து கேலி பண்ணவோ, கிண்டல் பண்ணவோ கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு நெறைய படிப்பினைகள் இருக்குன்னு இமாம் நமக்கு சொல்றாங்க. ரமலானுடைய பகல் காலங்கள்ல நம்ம உறவு வைக்கிறது பெரும் பாவம். அது நம்மள அழித்து விடக்கூடியதா இருக்கு, எரித்து விடக்கூடியதா இருக்குங்கிறத பார்க்கலாம். 2 வந்து ஒருத்தர் வந்து உள்ளூர்ல இருக்கிறாரு, உடல் நலம் உள்ளவராவும் இருக்கிறாரு. அவர் ரமலானுடைய பகல்ல உறவு வச்சா அவர் மீது 4 பெரும் கடமைகள் கடமையாகுது. என்னாது? அவர் ஒண்ணு பரிகாரம் செய்யணும். நோன்ப முறித்து விட்டதுக்கான குற்ற பரிகாரமா அவர்கிட்ட வருது.
3வது நோன்பை முறிச்சதுக்காக அவர் அந்த நோன்பை கலா செய்யணும். 4வது அந்த தவறுக்காக அல்லாஹ் கிட்ட அவர் தௌபா செய்யணும் இல்லையா? இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நீ ஒரு நாள் நோன்பு வை, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. வேணுமென்றே யாரு நோன்பு முறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியான தண்டனை. அப்ப இந்த செய்தியெல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுனன் அபூ தாவூதுல 2043வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்ப இந்த செய்தி நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இப்ப ரமலான் காலத்துல நாம நோன்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான தவறுகளை பகல் காலங்கள்ல செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். இன்னும் அதிகப்படியான நோன்பை முறிக்கக்கூடிய செய்திகள் என்னவெல்லாம் இருக்குங்கிறத தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பயணிகள் நோன்பு வைக்கிறதோட சட்டம், யாரெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப பார்த்துக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏதாச்சும் டவுட் வந்தா நம்ம அதை கேட்டு கிளியர் பண்ணி வரக்கூடிய ரமலான் மாசத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு பொருத்தமான வகையில அல்லாஹு தாலா கொடுத்த சலுகைகளையும் பெறக்கூடிய மக்களாகவும் அழகான முறையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய ரஹமத்தை முழுமையாக பெறக்கூடிய மக்களாகவும் நாம இருக்கணும்னா அதனுடைய சட்டதிட்டங்களை தெரிஞ்சு பேணி நம்ம நோக்கும் போது அமல்கள் செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானின் முழுமையான ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் யா அல்லாஹ் இஹ்லாஸோடும் மன தூய்மையோடும் தக்வாவோடும் நாங்கள் வரக்கூடிய ரமலானில் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இரவு நேரங்களில் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக தான தர்மங்கள் ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடியவர்களாக உன்னுடைய ஒவ்வொரு அழகிய செயல்களையும் செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய மக்களாகவும் உன்னுடைய பொருத்தத்தை மற்ற மக்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.